வணக்கம். இந்த வீடியோல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஆர்டிகல்ஸ் எப்படி வந்து பிரியுது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா, நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஆர்டிகல்ஸ்னா என்ன? கிளாஸ்னா என்ன? சப் கிளாஸ்னா என்ன? அப்படின்றது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆர்டிகல்ஸ் வந்து 395 ஸ்டார்ட்டிங்ல இருந்தது. இப்போ வந்துட்டு 450க்கு மேல வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கு. இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 19 எடுத்துப்போம். ஆர்டிகல் 19(1) to 19(6) வரையும் இருக்கு. 19 கிளாஸ் 6 வரையும் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆர்டிகல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பிரியும். கிளாஸ்க்கு அப்புறம் 19(1)(a) அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த ஏ இருக்குல்ல, இது சப் கிளாஸ். இது சப் கிளாஸ்ம்பாங்க. இதுக்கப்புறம் சில ஆர்டிகல்ஸ்ல சப் கிளாஸ்ல வந்து பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒன்று பார்த்துருப்போம். பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இந்த யூனியன் டெரிட்டரி பத்தி இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 1 to 4. ஆர்டிகல் 1 to 4 வந்து யூனியன் டெரிட்டரி பத்தி இருக்கும். அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் பத்தி இருக்கோ, இப்போ சிட்டிசன்ஷிப் பத்தி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அதை வந்துட்டு அந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஒன்றா சேர்க்கிறது. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஒன்றா சேர்க்கிறது. இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் பத்தி இருக்கோ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்டரா பிரிப்பாங்க. நம்ம பார்ட் 5ல வந்து பார்த்துருப்போம். பார்ட் 5ல வந்துட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். பார்ட் 5 பாருங்களேன். ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 151 வரையும் இந்த பார்ட் 5. இதில் வந்து யூனியன் பற்றி கொடுத்துருக்காங்க. யூனியனில் வந்துட்டு ஒரு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 பார்ட் தான். பார்ட் வந்து சாப்டராக பிரியும். சாப்டரில் ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி கிளாஸ், சப் கிளாஸ் அப்படின்னு பிரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள். சாப்டர் 1 வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். சாப்டர் 2 வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர். சாப்டர் 3 வந்துட்டு ஆர்டினன்ஸ் வந்து பவர் மேக்கிங். சாப்டர் 4 ஆர்டினன்ஸ் பவர் மேக்கிங்னா எக்ஸிக்யூட்டிவ் சில டைம் வந்துட்டு லாஸை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். பார்லிமெண்ட் ஒன்றா இல்லாத டைமில் அந்த மீன் டைமுக்கு கிரியேட் பண்ணுற இது வரும். அதுதான் ஆர்டினன்ஸ். அதை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து வந்து யூனியன் ஜுடிஷியரி. அதுக்கப்புறம் சிஏஜி. சிஏஜினா வந்துட்டு நம்ம கணக்கு வழக்கு ஃபினான்ஷியல் இதெல்லாம் பார்க்குறது சிஏஜியில் வரும். அடுத்து பார்ட் 6ம் அப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படியே யூனியன் வைஸ் மாதிரியான ஸ்டேட் வைஸும் பிரிச்சிருப்பாங்க. ஆனால் சாப்டர் 1ல ஜென்ரல் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 2லேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக பார்ட் பிரிப்பாங்க. நிறைய ஆர்டிக்கல் இருக்கும்போது அதை சாப்டராக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிகல்குள்ள கிளாஸ், கிளாஸ்க்குள்ள சப் கிளாஸ், சப் கிளாஸ்க்குள்ள பேராகிராஃப். இதுதான். ஓகே. அடுத்து வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இப்போ 25 பார்ட் வந்து கரண்ட்டில் இருக்குது. பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி, ஆர்டிகல் 1 to 4. பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், ஆர்டிகல் 5 to 11. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. படிக்கும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பார்ட் படிக்கும் போதே. அடுத்து பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35. அடுத்து டிபிஎஸ்பி 36 to 51. ஆர்டிகல் 4A. ஏன் 4Aன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ஆட் பண்ணதுனால ஏ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 51A. ஓகேவா? இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்துட்டு ஆட் பண்ணாங்க. அதனால ஏன்னு மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே. தேங்க்யூ.